இது வந்து என்ன மாதிரி சமுதாயத்தை இந்த கட்சிகள் கட்டமைத்திருக்கின்றன திராவிட கட்சிகள்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தம்பி. அது இது வந்து தேர்தல் வந்தாலே பணம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் மக்கள் இருக்காங்க. பணம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்ப அடுத்த சந்ததிக்கு கொண்டு போனதெல்லாம் எந்த வகையில நியாயம் நீங்க சொல்றீங்க? அப்போதுதான் நான் வந்து சீமானுடைய பேச்சை உற்று நோக்கிறேன். அன்று முதலே நான் சீமானுடைய கட்சியில இருந்து நான் அரசு பணியில் இருந்ததால நேரடியாக பங்கேற்கல. இனப்பற்றுலாம் இல்லை தம்பி, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடான்னு சொன்னதெல்லாம் வாக்காதான் எழுத்தாதான் இருக்குது. நாமக்கல் கவிஞர் சொன்னார். ஆமா, அது வந்து இன்னும் எழுத்தாதான் இருக்கு. ஊட்டல, அந்த மாதிரி ஊட்ட விடல திராவிட கட்சிகளை, அதை ஊட்ட விடல. வாக்குக்கு காசு வாங்காம ஓட்டு போடணும் அப்படின்றது அடித்தளத்தையே அசைக்கிறோம். அந்த அசைக்கிற ஒன்றும் ஆடி ஆடி அதை உறிஞ்சி வரணும். ஒரு நிருபர் கேள்வி கேட்கும்போது சொன்னோம், எப்படி 3 பேரும் தமிழ் செய்யும் கூட 3 பேரும் இப்படி விட்டு கொடுக்காம பேசுறீங்கன்னு. நாங்கள் பெண் குலம் இல்லையா, விட்டு கொடுக்காம தான் பேசுவோம்னு சொன்னோம். 3 பேருமே மூன்று பேருமே விட்டு கொடுக்காம பேசுனாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் அந்த மாதிரி பதிவு பார்க்கல. ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறோம். அரசியல் தளத்துல வரட்டுமே, பெண்கள் வந்துட்டாங்க, அவங்க வரட்டும். கியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குவன். இது தேர்தல் களம் நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தென் சென்னை மக்களவை தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மதிப்பிற்குரிய முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள். வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்னும் சில தினங்கள்ல வந்து முடிய போகுது. என்ன சொல்றாங்க தென் சென்னை மக்கள்? தென் சென்னை வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள், ரொம்ப பரந்துபட்ட ஒரு தொகுதி. அதில் பார்க்கிற பொழுது உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி வந்து இளைஞர்கள் கட்சி. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க வந்து 10% பேர். இப்போ அந்த 10% பேரும் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்க்க போகும்போது பரப்புரையில் நான் பார்க்குற காட்சியில் சில நல்ல தகவலும் இருக்குது, சில வருத்தப்படுகிற தகவலும் இருக்குது. நல்ல தகவலை பாசிட்டிவாக முதல்ல பேசுவோம். நல்ல தகவல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெண்கள், நான் வந்து அதை எதிர்பார்க்கல. நான் அது பாரம்பரியமாக அப்படியே திமுக, அதுவும் குறிப்பாக அதிமுக அப்படின்னும் போது அது பெண்கள் வசமாக இருந்தது இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ எங்கள் பக்கம் மாறி இருக்கிறத பார்க்குறேன். அம்மா நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்கிறது அந்த காட்டு. அது ஒரு இடத்துல பார்த்தா பரவாயில்ல, நொச்சிக்குப்பத்தில் பார்த்தேன், அங்கே சோழிங்கலூரில் பார்த்தேன், இங்கே விருகம்பாக்கத்தில் பார்த்தேன். நடைபாதையில் பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்று எனக்கு வணக்கம் போட்டு நீங்கள் வந்துருங்கம்மா, வந்துடுங்க, நாங்கள் மைக் சின்னத்துக்கு போடுறோம் அப்படின்னு. அப்புறம் சீமான் கை எழுப்புவரில் அதை எழுப்பி காட்டுறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய வியப்பான ஒரு செய்தியாக மக்கள். ஆமாம், வியப்பான செய்தியாக இருக்குது. அடுத்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு ஆசிரியை, நான் பேராசிரியை நான் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆசிரியர் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் ஒன்று. முதல்ல ஒரு அம்மா கேட்டாங்க, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. களத்தில் நீங்கள் எவ்வளோம்மா தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப குரல் எடுத்து எல்லாரும் கேட்குற மாதிரி எங்களுக்கு சொல்ற மாதிரி வருத்தமாக இருந்தது. நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை, மௌனியாக. அப்படி எனக்கு ஆச்சரியமாக வியப்பாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. சரி, அதை கடந்து கொஞ்சம் தூரம் போனோம். பார்த்தீங்கன்னா, ஒரு 14 வயசு பையன், அக்கா எவ்வளோக்கா தரப்போறீங்க நீங்கள் அக்கா, ஓடியே வரான். பரப்புரை வண்டி பின்னாடி ஓடி வரான். இது வந்து என்ன மாதிரி சமுதாயத்தை இந்த கட்சிகள் கட்டமைத்திருக்கின்றன திராவிட கட்சிகள்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தம்பி. அது இது வந்து தேர்தல் வந்தாலே பணம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் மக்கள் இருக்காங்க. பணம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்ப அடுத்த சந்ததிக்கு கொண்டு போனதெல்லாம் எந்த வகையில நியாயம் நீங்க சொல்றீங்க? அடுத்த சந்ததி தேர்தலுக்கு பணம் கொடுத்து தான் வாங்கணுன்றது. நீங்க இதை வீழ்த்து, இதை கெடுத்துட்டீங்க. நான் வேணான்னு சொல்லல. இப்ப அடுத்த 14 வயசு பையன் கேட்கறான், அவன் இன்னும் ஓட்டு போறதுக்கு இன்னும் 6-7 வருஷம் இருக்கு. அவன் கேட்கறான், அக்கா எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க? இந்த ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டாங்களே இந்த திராவிட கட்சிகள் அப்படின்றது எனக்கு பெருத்த வருத்தம். இது எனக்கு வருத்தப்பட்ட ஒரு பெரிய வலி இந்த பரப்புரையில் இருந்தது. அந்த 14 வயசு பையன் கேட்ட கேள்விதான். அது உண்மையாகவே ஏன் இப்படி மாறிட்டாங்க? ஒரு அரசியலுக்கு பதவிக்கு வரணும் இல்லைன்னு சொல்ல, பதவிக்கு வர்றது நல்லாட்சி தர்றது தான் அந்த நோக்கம்தான். தொடக்க காலத்திலேருந்து கலைஞர் ஆட்சி அமைச்சது, எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சது, ஜெயலலிதா ஆட்சி அமைச்சது, எல்லாமே ஒரு பெருத்த ஒரு ஒரு பொதுநலத்துக்கு வரவங்க எல்லாமே ஒரு உண்மையாகவே அது தலைவர்கள் தான். பொதுநலத்தை தாண்டி, தன்னலத்தை தாண்டி பொதுநலத்துக்கு வரவங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். நம்ம வீட்டில் அடங்கி இருக்கிறவங்க இல்லாம வெளில வராங்க. ஆனா இதை வந்து இந்த அரசியல் களத்தை
இப்படி வளர்த்துருக்காங்களே, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த மனப்பான்மையை வருங்கால தலைமுறைக்கு வளர்த்துட்டாங்களே, அப்போ நீங்க எந்த சமுதாயத்தை கொண்டு சொல்ல போறீங்க? எப்படி ஒரு வளர்ச்சிக்கான பாதையை நீங்க கொண்டு வருவேன்னு எல்லாரும் பேசுறது இல்லை. ஒன்றிய அரசும் தலைவர் பிரதம மந்திரிலேருந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். வளர்ச்சி பாதையை கொண்டு போறது மாட மாளிகை மட்டுமா? மக்கள் உள்ளங்களிலும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் இருக்கணும். தன்னம்பிக்கையும் நேர்மையும் இல்லாத இளைய சமுதாயத்தை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் நாடு எப்படி அமைதியா இருக்குன்னு நம்புறீங்க நீங்க? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு பெருசா வருத்தப்படுத்துச்சு. நாம் தமிழர் கட்சியில் பேராசிரியரான உங்களை எந்த விஷயம் இந்த கட்சியில தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோண வச்சது? இலக்கிய வரிகள்லாம் நிறைய நாங்க நடத்துவோம். பாடப்பகுதியில் போர்ஷன்ஸா இருக்கும். நடத்தும் போது வள்ளலார், திருவருட்பிரகாச வள்ளலார் நடத்துறத நான் நடத்தியிருக்கேன். எத்தனையோ பாடல்கள் நடத்துறேன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார். யார் அவர்? அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமாடும் கோயில் என தெரிந்தேன். அருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பால பாடியிருப்பார். எத்துணையும் பேதமுறை, துணை அளவுக்கு கூட பாகுபாடு இல்லாமல் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி, எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய், எல்லாம் ஒரே ஈக்குவல் சமமான உரிமை, ஒத்து உரிமை உடையவராய் யார் ஓக்குறாங்களோ உங்க மனசுல எல்லாரும் சமம் நீங்க நினைச்சிட்டா உங்க உள்ளந்தான் சிவன் கோயில். இதுதான் வள்ளலார் செய்த புரட்சி. இறை ஆன்மீகத்துறையில வள்ளலாருடைய புரட்சி தான் பாரதிக்கு முன்னாடி வந்த புரட்சி, சாதி சமயத்துக்கான புரட்சி. இதை நான் பாடமா நடத்திருக்கேன். ஆனா அரசியல்ல இதை கொண்டு செல்றவர் செந்தமிழன் சீமான். அந்த செந்தமிழன் சீமானுடைய உரையை கேட்கும் போது சாதி சமயமற்ற சமத்துவ பொருளாதாரத்தை கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கு இருக்கு இல்லைங்களா, அவர் தொண்டைக்கிழியே பேசுற இந்த கருத்து இருக்கு இல்லையா, என்னுடைய பேராசிரியர் நிலையில என்னை தகத்து இருந்துச்சு. அரசியல் அல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அரசியலை விட்டு விலகி சென்றால் நல்ல அரசியலை நீ படைக்கவே முடியாது. பால் தண்ணியா இருக்கு, பால்ல கலப்படம் இருக்கு, அதுல அரசியல் வந்துடுது. அரசியல் ரேஷன் அரிசியில புழு இருக்கு, அந்த புழு எல்லாம் வாங்கணும், அதுல அரசியல் வந்துடுது. இப்ப நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலும் நாம் நிற்பது அரசியல் தான். அந்த அரசியல் எப்படி இருக்கணும்? சாதி சமயம் இல்லாம மனித மாண்பு மட்டும்தான் இருக்கணும். சாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, இனம் இருக்கலாம். இனம் என்பது வலிமை சேர்க்கும். இதை சொன்னவர் செந்தமிழன் சீமான். அதனால இந்த பேராசிரியர் இந்த இடத்துல நான் எத்தனை பள்ளிகளுக்கு பாடம் சொல்லியிருந்தாலும் அரசியல் பாடத்துக்கு நான் அரசியல் ஆசானாக அவரை கருத வேண்டிய நிலை அவருடைய பேச்சு இருந்தது. ஒரு வரலாற்றை போதிக்கிறார். அது படிக்கலாம், எவ்வளவு நூல்களை வேணா படிக்கலாம். அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு சொல்ற வயா இருக்கல வழி, அது ஒரு நல்ல வழியாக இருக்கணும், அது நேர்மையான வழியா இருக்கணும். அந்த வழியை அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அண்ணா பேச்சுல அதை நம்ம பார்த்துருக்கோம். மயங்கி விழலாம் அவர் பேச்சுல. அவருடைய பேச்சுல தான் இன்னைக்கு திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மாடமால எழுந்து நிக்குதுன்னா அடித்தளம் அண்ணா. கெடுவாய்ப்பு அவர் புற்றுநோயால இருந்தது. அது வரலாற்றுல இப்படிதான் நடக்குது. அது ஒரு பெரிய இது. அந்த பிறகு திமுக உருவாகுது, மொழிப்போர் வருகுது. இப்படிப்பட்ட நிலையில வந்த ஒரு இதுல ஒரு அரசியல் வெளிச்சம் எனக்கு வருது. இத்தனை ஆண்டு காலமா நான் இதுல இருந்தாலும் அந்த அரசியல் வெளிச்சம் வருது. அந்த அரசியல் வெளிச்சம் வரும்போது பாரதி சொன்னார் இல்லையா, நெஞ்சு பொறுக்குதலை இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள். அது சுதந்திர காலத்துல பேசுனது. 1 கோடி என்றால் அது பெரிதாமோன்னு பேசினார். தனி ஒருவனுக்கு உணவினையே இந்த ஜகத்தினை அழைத்து, இதெல்லாம் நான் பாடமும் நடத்திட்டோம். இதே சொல்லுவோம், இது மனப்பாடம் பண்ணிட்டீங்க, இது மனப்பாடமா வரும், இது எழுதிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நடைமுறையில் அதை நகர்த்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை சீமான் ஏற்படுத்திட்டார். அந்த நிலையில பார்த்தேன். அப்ப இது என்னுடைய பேராசிரியர் பார்வையில நான் சீமானை பார்த்தது. நான் 2010 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த செய்தி இருக்கு இல்லைங்களா, அந்த செய்தி 9க்கு பிறகு அந்த செய்தி இருக்கு. அதுக்கப்புறம் வந்த நாட்டில் 2010 நீங்க பாத்தீங்கன்னா நாம கலைஞர்லாம் காப்பாத்திருவார்னு நினைச்சேன். நான் உட்பட நினைச்சேன், ஈழத்தமிழர்களாக குரல் கொடுப்பான்னு நினைச்சேன். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோடு போய் கை கொடுக்கணாங்க பார்த்தீங்களா ராஜபக்ஷோட. அன்னைக்கு வலி எனக்கு, தமிழ்நாட்டில் ஈழத்தமிழை காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களான்ற வலி எனக்கு அன்னைக்கு வந்தது. அப்போது தான் நான் சீமானுடைய பேச்சு உற்று நோக்கிறேன். அன்று முதலே நான் சீமானுடைய கட்சியில் இருந்து, நான் அரசு பணியில் இருந்ததால் நேரடியாக பங்கேற்கலை, பங்களிப்பு செய்து வந்தேன். என்னுடைய மகனும் மருமகளும் பங்களிப்பு பண்ணாங்க. 2019 தேர்வில் தென் சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் என்னுடைய மருமக தான், ஆஜேஸ்வரின். அவங்க தான் 2021 தேர்தல் சட்டமன்றத்திலே அவங்க தான் நின்னாங்க.
இப்போ அவங்க மேல் படிப்புக்காக முனைவர் பட்டம் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நானும் அரசு பணியிலேருந்து வந்ததால் நான் இப்போ வேட்பாளர். இது தொடர்ந்து 3 தேர்தலாக எங்கள் குடும்பம் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பணியாற்றுது. ஓகே. சாதி வெறி கூடாது, மதவெறி கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. ஆனால் அதில் இனம் அப்படிங்கிறது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது இனம் பற்றா இருக்கிறத தாண்டி அது இனவெறியாக மாறும்போது இன்னொரு இனத்தை வந்து அது ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு தானே உள்ளாக்குது. இதில் இனப்பற்று முதல்ல இல்லை, அப்புறம் எங்கேருந்து இனவெறி வரப்போகுது? நாங்கள் இனப்பற்றுக்கே அடித்தளமே போட்டுட்ருக்கோம். இப்போ இனப்பற்றுலாம் இல்லை தம்பி. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடான்னு சொன்னதெல்லாம் வாக்காதான், எழுத்தாதான் இருக்குது. நாமக்கல் கவிஞர் சொன்னார். ஆமாம், அது வந்து இன்னும் எழுத்தாதான் இருக்கு. ஊட்டலை, அந்த மாதிரி ஊட்ட விடலை. திராவிட கட்சிகளை அதை ஊட்ட விடலை. எங்கே நீங்கள் ஒரு பேச்சு போட்டி வச்சிரு, மொழி இனிமை ஒரு பேச்சு போட்டி வச்சிரு, புரியுதா? புதியதொரு உலகம் செய்வோம் ஒரு பேச்சு போட்டி வச்சிரு, போதை மருந்து ஒழிப்பு ஒரு பேச்சு போட்டி வச்சிரு. இப்படிதான் பேச்சு போட்டி வைக்கிறது, பரிசளிக்கிறது, மிஞ்சி போனால் மறக்கிறது நடது. இதுதான் விழாக்கள், அரசு விழாக்கள், நாம் கண்டிருக்கிற விழாக்கள். மக்கள் மனதில் இன உணர்வு இன்னும் வரல. நாங்கள் தட்டி எழுப்பித்தான் இருக்கோம். அதனால இன வெறிக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. இது இன வெறியும் நம்ம பண்ணவே இல்லை. இன்னும் இன உணர்வுக்கே வரல மக்கள். இப்போதான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். தமிழ்ன்ற உணர்வு சேர்த்துட்டு இருக்கோம். இன்னும் வெறிகளாக இன்னும் வரவே இல்லை. நீங்கள் அப்படியே நினச்சிருந்தா நாங்கள் அகிம்சா வகையில் ஜனநாயகத்தோடு இருந்திருக்க மாட்டோம். வேற மாதிரி இருந்திருக்க வேண்டிய நாங்கள். எங்களுக்கு வந்த அடி, தமிழ் இனத்துக்கு வந்த அடியை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும். இப்போ அடி வாங்கிட்டு இருக்கோம், சின்னத்துலேருந்து அடி வாங்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி, மக்கள் முறைப்படி போயிட்டுருக்கோம். வெறியெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இனத்து உணர்வு தான் ஊட்டிகிட்டு இருக்கோம். விவசாய சின்னத்துக்கு பதிலாக இப்போ ஒளி வாங்கி கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து முழுமையாக மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? இப்போ தொடர்ந்து ஒரு வழி இருந்தது எங்களுக்கு. அந்த பாரதிய பிரஜா கட்சிக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய வழி எங்களுக்கு தந்தது. அதில் தேசிய கட்சியான பாஜகவுக்கும் பங்கு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பங்கு இருக்க தான் நாங்கள் நம்புகிறோம். அந்த விவசாய சின்னத்தினுடைய இது வந்து ரொம்ப வலி எங்களுக்கு தந்தது. அது ஏன்னா வந்து தேர்தலில் நிற்காத கட்சி, இந்தியா முழுக்க நிற்க போகிறோன்னு வந்த கட்சி இப்போ 6 இடத்துல தான் போட்டி போடுது. பாரதிய பிரஜா கட்சி 6 இடத்துல தான் போட்டி போடுது. இது வெளிப்பட்டமாக இப்போ தெரிஞ்சிச்சு அவங்க நிலை. அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி எங்ககிட்ட இருந்து சின்னத்தை பறிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒலிவாங்கி சின்னம் வருது. இந்த ஒலிவாங்கி சின்னத்தை வருகிற பொழுது அது என்ன எங்களுக்கு தந்ததுன்னா, பெரும் அரசியல்வாதிகள் அவங்கவுங்க நாட்டில் புரட்சிகரமான வார்த்தைகளை முன்மொழிந்தது ஒலிவாங்கில தான், மைக் சின்னத்தில் தான். அதில் சீமானுக்கு அது பேராசிரியர் நான் அதை பொருத்தி பார்த்தேன். அடிக்கடி நான் சீமானோட கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் நினைவு வரும். சொழல் வல்லர் சோர்விலர் அஞ்சார், அவரை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. இதுக்கும் ஒலிவாங்கியத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சொல்லுதல் வல்லவர், சோர்வில்லாதவர், அஞ்ச மாட்டார். அவரை இகழ் என்றால் போர், மாறுபாடுன்னு சொல்லுவாங்க, இங்கே போர். அந்த போரிலே வெல்லத்துக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிற வள்ளுவத்தினுடைய மெய்மறை எங்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்தின் மூலமாக பேசுகிற சீமானுடைய உரையால தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிறது. அதனால் இப்போ அது 101% எங்களுக்கு பொருத்தமான சின்னமாக இருக்குது. அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம், களத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். முதல் வாரத்திலேயே 3 நாட்களிலேயே 1 மில்லியன் மக்களுக்கு அது சேர்ந்திருக்கிறது நமக்கு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த சேர்த்துட்டோம், மக்கள் மனசுலையும் சேர்த்துட்டோம். ஓகே, எத்தனை லட்சம் வாக்குகளை வந்து பெறுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த முறை? என்னுடைய 1 கோடி வாக்கு இலக்கு, அதோடு வெற்றி பெறுவதும். இது வந்து மாயாஜாலம் காட்டுறது இல்லை, ஒரு அடித்தளத்துலேருந்து புரட்டி போடுறது. எந்த அடித்தளத்தை புரட்டுறோம்? வாக்குக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடணும் அப்படின்றது அடித்தளத்தையே அசைக்கிறோம். அந்த அசைக்கிற ஒன்றும் ஆடி ஆடி அதை உறிஞ்சி வரணும். ஆனால் அந்த புரியாத அளவில் என் மக்களை நீங்கள் பைசா வரும், அரசியல்வாதிகள் வந்தாலே பைசா தருவாங்கன்ற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அவங்க கட்சி கொடியை ஏந்தி போனாலும், அது எவ்வளோ தூய கட்சியாக போனாலும் என்ன, அவங்க பணம் கொடுக்குறவங்கன்றதை மாற்றிட்டீங்க. அப்படி ஒரு அடிதானத்துலேருந்து நாங்கள் மாற்றணும், அதை மாற்றிட்டு கொண்டு வரணும். அந்த மாற்றம் கண்ணு முன்னாடி தெரியுது. நிச்சயமாக நாங்கள் பெருத்த வளர்ச்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணுவோம் நம்புகிறேன். அது ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பதே தலைகீழ் மாற்றம். அந்த புரட்சி தான் நாங்கள் வார்த்தையால் அந்த புரட்சி அல்ல, அது மன அளவில் மாத்திரம், மனசளவில் மாத்திரம். இது ஏதோ இப்படி கை குச்சி புரட்சி இல்லை, மனதளவில் மாத்திர புரட்சி.
டாஸ்மாகை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றீங்க பேராசிரியரான தமிழ்ச்செல்வி அவர்கள். ஆனா அதே சமயம் உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நிறைய பிரச்சார கூட்டங்களை வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க தென்னம்பால் பணம்பால் அப்படிங்கிற பெயரை வந்து அறிமுகப்படுத்தினதே நான் தான். எங்கள் ஆட்சி அமைஞ்சா நிச்சயமா வந்து அனுமதிக்கப்படும், அதை அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு போதைப் பொருள் தானே, இதுவும் மக்களுக்கு ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு ஒன்று தானே. இந்த நாங்கள் பணம்பால் தென்னம்பால், அது பனங்கல் தென்னங்கல்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா எங்கள் தெய்வ புலவர் திருவள்ளுவர் கல்லுண்ணாமைன்ற ஒரு அதிகாரத்தை படைச்சிட்டார். நாங்கள் திருவள்ளுவர் வழியில் நிற்கிறவங்க, அதனால தான் அந்த பால் என்று சொல்கிறோம், பனம்பால் தென்னம்பால். இப்போ அன்றாட உழைப்பில் நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழக மக்கள் பாரம்பரியமாக உழைக்கும் மக்கள், அவங்க உடல் உழைப்பு நிறைய செஞ்சிருவாங்க. அந்த உடல் களைப்பு நீங்கள் தான் அவங்களுக்கு உரிய உணவு தான் இந்த தென்னங்கல்லும் பழக்கணும். தென்னங்கல்லையும் பனங்கல்லையும் குடிச்சிட்டு எவனும் வந்து அடிவயிறில் நெருப்பு இது அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கெல்லாம் போக மாட்டான். அவனுடைய உடல் வந்து கெட்டு போயிடாது. இங்கே இருக்கிற மாதிரி இங்கே டாஸ்மார்க் இந்த இதில் சரக்கில் போடுற அந்த பொருள் அங்கே கலக்கப்படுவதுன்றது நீங்கள் உணரணும். இயற்கை வழி வருது. நம்ம சேர சோழ பெருஞ்சோற்று உதயம் சேரலாதன் போன்றவங்கெல்லாம் சோறு படைச்சான் இல்லையா, அதுக்கு முன்னாடி மன்னர்கள் கல்லை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இலக்கியத்தில் சான்று இருக்குது. கல்குடியை எடுத்து வந்து ஒவ்வொரு வீரருக்கும் எவெல்லாம் போர் புரிஞ்சிட்டு வந்தானோ அவனுக்கு வந்து கல் கொடுத்துருக்காங்க. கல் கொடுத்தல் வந்து அந்த வழக்கு அது வந்து உடலை தெம்பு செய்யுது. பனங்கல்லோ தென்னங்கல்லோ உங்களுடைய உடலுக்கு வளர்ச்சிக்கு உதவும், உடலை குளிர்ச்சியாக்கும், உடலுடைய அயற்சியை நீக்கும். அது நம்முடைய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தின் வழியாக வருகிற ஒண்ணு. அதனால விவசாயிகள் மேம்படுவாங்க. இப்படிப்பட்ட அடிப்படையில் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து இதை வேணான்னு சொன்னோம்னா அவங்க வந்து வேற என்ன சொல்றாங்க, டாஸ்மார்க் ஒழிச்சா கள்ளச்சாராயம் வந்துடும். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற ஒன்று. அதை தான் நாங்க மாத்துறோம். டாஸ்மார்க் ஒழிக்க போறோம், தென்னம்பால் பணம் கால தரப்போறோம். இதுதான் அங்க வைக்கிற மாற்று அடிப்படை. அப்ப ஒன்றிலிருந்து ஒண்ணு போகும்போது நம்ம வந்து இந்த பக்கம் இது வந்தது, நமக்கு கொரோனா வியாதி வந்து இந்த பக்கம் மாத்திரையும் சாப்பிட்டோம், இந்த பக்கம் நம்ம கஷாயம் குடிச்சோமா இல்லையா, கவசர குடிநீர் குடிச்சோமா இல்லையா, அப்படிதான் நோயை தீர்த்துக்கிட்டோம். அந்த முறை தான் இது. நீங்க டாஸ்மார்க் ஒழிச்சுன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம யோசிக்கிறாங்க. அப்ப நாங்க இதை மாற்று பொருளாதாரத்தை தரோம்னு சொல்றோம். அது கல்குடிக்கு போற சங்கமும் இதை வேண்டுது. கல்குடி போற சங்கம் பனையேறுகிற தொழில் நம்ம மக்கள் பனையேறுகிற மக்கள் இருக்கிற தொழிலே அழிச்சிட்டாங்க. பனையேறிகள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி பனையேறியும் கல்லை எடுக்க முடியாது. அந்த தொழில அழிஞ்சு போச்சு. நீங்க கிராமத்தை முன்னேற்ற பனையேறி தொழிலை உருவாக்கணும் இல்லையா. அதனால அந்த அடிப்படையில் தான் அங்க பனம்பால் தென்னம்பால். அது கூட நாங்க கல்லுன்னு சொல்றது இல்லை. வள்ளுவர் கல்லுண்ணாமை கண்டிப்பதால. ராணிமேரி கல்லூரியில் நீங்களும் தற்போது திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள். பேராசிரியர் துறையில, அவங்க ஆங்கில துறைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்க தமிழ் துறையில ஒர்க் பண்ணீங்க. இப்ப தேர்தல் காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர் துருவத்தில் வந்து நிக்கிறீங்க. எப்படி பாக்குறீங்க? அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அவங்க வந்து ரொம்ப நல்ல பண்பாளர், ஆங்கிலத்துறையில் இருந்தாங்க. நான் வந்து அவங்க அந்த கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் இருக்கும்போது நான் ராணிமேரி காகிதம் இல்ல கல்லூரியில் இருந்தேன். அதுவும் அரசு கல்லூரி. நான் 2006 தான் இங்கே வரேன். நான் 98 அரசு பணிக்கு வந்துட்டாலும் 2006 தான் வரேன். முனைவர் பட்டம் பண்றது நெறியாளராக இருக்கிறதுக்காக ராணிமேரி கல்லூரிக்கு வரேன். அப்போ வந்து நான் என்னுடைய பக்கத்து துறை தான் அவங்க வந்து நானும் அவங்களும் வந்து கல்லூரியில் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கோர்ஸில் வந்திருக்காங்க. அவங்க வந்து பரம்பரை பணக்காரர் தான் பார்த்துட்டு, அவங்க கார் டிரைவர் வந்தாருன்னா ஒரு பை எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு இது. அந்த செல்வாக்கை வந்து நம்மக்கிட்டலாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப இனிமையாக பழகுவாங்க. நல்லா அந்த அவ்வளோ செல்வாக்கான மனிதன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அது இருக்காது. அது செல்வாக்கு எப்படி வந்ததுன்றது அடுத்த அதை பற்றி நான் பேசலை. ஆனால் பண்பானவர். இன்னொன்று ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவங்க. இதில் வந்து நான் அவங்கள வந்து கலைஞரை அழைச்ச போது கூட வந்து கலைஞர் தான் விரும்பி அழைச்சார். அவங்களுடைய புலமையை பார்த்து, ஆங்கில புலமை அதுவும் இருக்கிறதால அவங்கள விரும்பி அழைச்சார். இது வரைக்கும் சரி, இது வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்த கட்சியால் தான் அவங்களுக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க சொன்னால் நல்ல ஒரு பெண்மணி, அறிவு சார்ந்த பெண்மணி, அது மதிப்பில்லை. இதில் வந்து எந்த ஒரு தனி மனித இதுவே கிடையாது. இதில் அவங்க ஒரு கொள்கையை போராட்டுறாங்க, அந்த கொள்கையை முன்வைக்க போகிறாங்க. அது சரியா இருக்க. தமிழச்சி தங்கபாண்டியனுடைய எம்பி செயல்பாடுகள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தனிப்பட்ட தமிழச்சி அம்மாவை பற்றி கிடையாது. அதே மாதிரி தான் அவங்களும் என்ன பார்ப்பாங்க. அதில் வந்து பெண்கள் வந்திருக்கோம் அரசியலில் அப்படின்னும் போது உள்ளபடியே அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. அதில் நான் அவங்கள பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். என்னையும் அவங்க அதே மாதிரி தான் எதிர்கொள்கிறாங்க. அதில் ஒரு நிருபர் கேள்வி கேட்கும்போது சொன்னோம், எப்படி 3 பேரும் தமிழ் செய்யும் கூட 3 பேரும் இப்படி விட்டு கொடுக்காம பேசுறீங்கன்னு. நாங்கள் பெண் குலம் இல்லையா, விட்டு கொடுக்காம தான் பேசுவோம்னு சொன்னோம்.
மூன்று பேருக்குமே தமிழ் மூன்று பேருமே விட்டு கொடுக்காம பேசினாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் அந்த மாதிரி பதிவு பார்க்கல. ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறோம். அரசியல் தளத்துல வரட்டுமே, பெண்கள் வந்துட்டாங்க, அவங்க வரட்டுமே. தென் சென்னையில இன்னொரு சுவாரஸ்யம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 3 பெண் வேட்பாளர்களுடைய பெயர்களுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் வந்து தொடங்குது. இதை எப்படி அவங்க எல்லாம் எப்படி திராவிட கட்சி தமிழை வளர்க்குதுன்றது பொய்யோ? அவங்க இயற்பெயர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன். அது சான்றிதழ்படி சுமதி, அவங்க தமிழச்சி கிடையாது. ஏன்னா பட்ட பேர் எனக்கு டாக்டர் கிட்டன்னு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். அதுதான் அதாவது வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் சொல்லியிருக்கிறதால அந்த வந்து அதை தமிழச்சியில் நான் அவங்களை சேர்க்கவே இல்லை. அந்த தமிழச்சின்ற பெயருக்கு நான் அவங்கள பொறுத்தல. ஐயா குமரேனந்தன் தமிழிசை அருமை அருமை. ஐயா குமரேனந்தனுடைய தமிழ் பற்றெல்லாம் நான் அறிந்தது. என்னையே பாராட்டியிருக்கிறாரு. அதனால தமிழிசை சரி. ஆனால் அவங்க இருக்கிற இடம் சரியில்லை. அது தமிழுக்கு இசை சேர்ப்பதாகாது. இசைனா புகழ்னு ஒரு பொருள் இருக்குது, அது தமிழுக்கு இசை சேர்க்காது. நாங்கள் வந்து இனமானம் காக்க வேண்டும், தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கிறோம். என்னுடைய இயற்பெயரே தமிழ்ச்செல்லின்னு இருக்குது. அது எங்கள் அப்பா அம்மா வச்ச இது. அதில் வந்து என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை. நான் முறையாக தமிழ் கல்வி கற்றிருந்தாலும் தமிழ் பேராசிரியர் இருந்தாலும் எனக்கு பொருத்தமாக உணர்கிறேன். அதில் தமிழ் தேசிய சிந்தனையோடு கட்சியில் பயணிக்கிறதால இன்னும் பொருத்தமாக உணர்கிறேன். என்னுடைய செயல்பாடுகளால் தமிழை வளர்த்தா இன்னுமே பொருத்தமாக இருக்கும்னு நம்புறேன். நாங்கள் வடை சுட வரவில்லை, நாங்கள் வந்து மக்களின் ஓட்டுக்களை வந்து சுட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க, அந்த கருத்தை? அதில் கூட சுட்டு தான் செய்வாங்களா? வடையை சுட வரவில்லை, வாக்குகளை சுட்டு தான் எடுப்பாங்களா? மக்களின் வாக்குகளை சுட வந்து அதான் சொல்றேன். அது கூட சுடுதல் தானே உங்களுக்கு முக்கியமான. அதுல கூட சுடன்ற வார்த்தையை பயன்படாது. சுட சொல்லுக்காக வேணா இருக்கலாம். அதை கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் வாக்கி சுட வந்தீர்கள்? சுட வர்றதுன்றது என்ன? வாக்குகள் வந்து சுட்டு கொண்டு இருக்கிறோம். சுட்டு கொண்டுகிறோம்ன்றது கொன்று எடுக்கிறது தானே. சுட்டுறதுக்கு என்ன? ஒண்ணு வேக வைக்க போறீங்களா? இல்ல சூட்டை கூட விட்டுருங்க. வடையை சுடுறோம், வேக வைக்க போறீங்களா? எங்களை வடை வாங்க போறேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது வந்து நான் பார்க்குறப்ப சுடுதுன்ற வார்த்தை சொல்லாமல் வேற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். அது சாதாரணமாக பிரச்சாரத்தில் பேசும்போது இது மாதிரி பேசினாதான் நல்லா இருக்கும். அதனால சொல்லியிருப்பாங்க. சுடட்டும், பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அவங்கள போட்டு போகிறாங்க. கடைசியாக நிற்கிறது தேர்தலில் வெற்றி தானே. அது அநியாயம் செஞ்சாலும் வெற்றி தானே. அவனை தான் தூக்கி கொண்டாட போகுது உலகம். மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கான மக்களுக்கு வெற்றி கொடுக்கட்டும். அவங்க புரிஞ்சுக்காத வந்து ஒருத்தருக்கு வெற்றி கொடுத்தா அதனால பலாபலங்களை மக்கள் தான் அனுபவிக்க போகிறாங்க. அது அவங்க மனசு தான். ஓகே. திராவிட கட்சிகள் வந்து பெண்களுக்கு அதிக அளவில் மக்களவை தொகுதியிலும் சரி சட்டமன்ற தொகுதியிலும் சரி வாய்ப்பு அளிக்கல அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆனால் அதே சமயம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்களே. இப்போ வந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அவர்களை வாழ்வியல் ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒரு முன்னேற்றம் பாதைக்கு அழைத்து செல்லுது தானே. நான் திரும்ப இதை சொல்கிறேன். மக்களை வந்து அவங்களுடைய மானத்தோடு வாழ வைக்கிற வழிவகையை பாருங்கள். யாரும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் 2021 தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் சொன்னீங்க. இது ஒரு புதிய அறிவிப்பு, நாம் எதிர்பார்க்காத அறிவிப்பு. வந்த ஒன்று சொன்னது 2021. அதுக்கு பிறகு அதில் எங்கே தகுதியுடைய மகளிர் வந்தாங்க? தகுதி எதை வச்சு பிரிச்சிங்க? ஏன் அந்த கண்ணோட்டம் முன்னாடி இல்லை? ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு சொல் சொன்னால் அதில் நிற்கணும். இதை நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் பேசுவோம்ல, பேசுனா ஒரே பேச்சாக இருக்கணும், மாற்றி மாற்றி பேசாத. இதில் அடங்கிச்சா? இதே தான் நான் ஐயா முதலமைச்சருக்கு வைக்கிறேன். என்ன பேசுகிறீங்க? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், அனைத்து குடும்பத் தலைவருக்கும் 1000 ரூபாய். அப்புறம் என்ன தகுதியுடைய குடும்பத் தலைவர்? இதான் சரியாச்சா? நீங்கள் தான் தகுதி எங்களை பார்த்தீங்களா? தகுதி வச்சு கொடுத்தீங்களா? சரி, அதில் பாதி பேருக்கு வருத்தமா? எல்லா பெண்களுக்கும் வருத்தங்க. அது பெண்கள் மனசில் ரொம்ப வருத்தப்படுற நிலையை கொண்டு வந்துட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பாலேயே ஆச்சுங்களா. அதுக்கு பிறகு என்னதான் உங்கள் அமைச்சர்களை வச்சுட்டு இருக்கீங்க? சாட்டை எடுத்து சுழட்ட வேணாம் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று பேசுகிறான். என்ன பேசுகிறாரு? வேலூரில் இது துரைமுருகனுடைய மகன் கதிரானந்து என்ன பேசியிருக்காரு? 1000 ரூபாய் வாங்கிட்டு பலன்னு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு போகிறீங்களே. என்ன ஒரு மதிப்பீடு பெண்களை பார்த்து? நாங்கள் எந்த இடத்துல குறைவுபட்டோம்? பெண்கள் வணிகத்துறையில் இல்லையா? பேராசிரியர்களாக இல்லையா? மருத்துவர்களாக இல்லையா? பேச்சாளராக இல்லையா? எதில் நாங்கள் குறைவுபட்டோம்? அதை விட இல்லத்தை நடத்துகிற பெண் தான்.
இல்லம் ஒரு தாய் சரியா இருந்தா அங்க குடும்பம் சரியா இருக்காது. அது எல்லாருடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன் இந்த கேள்வியை. ஒரு தாய் சரியா இருக்கும்போது அந்த குடும்பம் சரியாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க மனசாட்சியை விட்டு பாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு தரதை வந்து இப்படி இழிவாக பேச வைக்கிறான்னா, நீங்க ஒரு திட்டம் கொண்டு வரீங்க முதலமைச்சர், அந்த திட்டத்தை பற்றி அறிவார்ந்த புரிதல் இல்லாத ஒரு அமைச்சர்கள் கூட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறான்னு தெரியுங்களா? நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்த விதத்தில் அண்ணாமலையை நம்ம எடுத்துக்கலாம். அண்ணாமலை சொன்னதில் ஜமீன்தார்களை உருவாக்கி இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் தென்கோடியிலிருந்து இங்கே வரைக்கும் ஜமீன்தாரில் உருவாக்கி வச்சதால் தான் ஜமீன்தாருடைய மமதை இருக்குது. இது மக்களாட்சி, அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஜமீன்தாரிய மனப்பாகம் தான் இந்த வார்த்தையெல்லாம் பேச வைக்குது. இது எவ்வளோ தெரியுமா கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. இந்த கேள்வியை கதிராஜன் சொன்ன இந்த பதில கேள்வியை நம்ம ஊடகத்துறையிலேருந்து ஒலிவாங்கி மூலமாக கேட்குறாங்க. மைக் மூலமாக ஒரு பெண்ணிட்ட கேட்குறாங்க. ஒரு பொண்ணு திட்டி பேசுது, இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் அப்படின்னு திட்டி பேசுது. ஒரு அம்மா சொன்னுச்சு, என்ன சொல்லி தெரியுமா, நான் கக்கூஸ் கழுவியாவது இந்த 1000 ரூபாய் சம்பாதிப்பேன்டா, உங்கள் பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிச்சு. இந்த பதிலாம் வாங்கலாமா ஒரு நல்ல அரசாங்கம்? இந்த பதிலை வாங்கலாமா ஒரு நல்ல அரசாங்கம்? இது ஒளிபரப்புதில்லை ஊடகங்கள். எவ்வளோ பெரிய கேடு. எல்லாம் முதலமைச்சர் நல்லா சாட்டை எடுத்து சுழட்டணும்னு 2 ஆண்டுகள் இருக்குல்ல. நம்ம முதலமைச்சர், நம்ம ஓட்டு போடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் சாட்டை எடுத்து சுழட்டாட்டா இவங்க பேசியே இவங்களுக்கு பாதாளத்தை தோண்டிப்பாங்க திமுக காரங்க. அவங்கள அடக்கணும். அவங்க பெண்களை பற்றி பேசுறது நிச்சயமாக அடக்கி ஆகணும். அதுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஸ்டார்ட்டை சுழற்றி ஆகணும். 10 ஆண்டு கால ஆட்சியில் பாஜக மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, அது மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேற்று தஞ்சையில் பேசும்போது வந்து பெருமிதம் கொள்றாங்க. இதை எப்படி கருதுறீங்க நீங்க? தேர்தல் பத்திர ஊழல் ஸ்டேட் வங்கி வெளியிடுறதுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க, வெளியிட விடாம பண்ணாங்க. கடைசியா 6060 கோடி முதலிடத்தில் இருக்கிறது பாஜக. அதாவதுங்க, இது வந்து கொள்ளையடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அது நவீன முறையில் கொள்ளையடிக்கிறதுன்னு இருக்குது. அதுக்கு என்ன சொல்றாங்க, தேர்தல் பத்திர இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கணக்குக்கு வர்ற மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க கணக்கு காட்டுறாங்களாம், கணக்கை காட்டி கொள்ளையடிக்கிறாங்களாம். எங்க நாங்கள் கொள்ளை அடிக்கிறோன்னு பேசுகிறோம், நீங்கள் கணக்கை காட்டி கொள்ளை அடிக்கிறீங்கன்றீங்க. இதுதான் வேறுபாடு. அதனால் அந்த பாஜக அரசு எல்லாமே மானுடத்தினுடைய ஒரு பெரிய கேடு. பாஜக அவங்க மத அரசியலை கொண்டு வந்திருக்குது. சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க சிஏஏவை. அது ஒரு மதத்தினால் ஒரு நாட்டிலிருந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு வெளியில் வந்தாங்கன்னா, வேறு நாட்டுக்கு குடிபெயர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை தரணும். இதில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களில் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மட்டும், சீக்கியர், பௌத்தர், சைவர் யாராக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள்னு ஒரு பிரிவை ஏன் பிரிக்கிறீங்க? இது நடைமுறையிலேயே நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியுது. ஒரு இந்திய ஒன்றிய அரசாங்கன்றது அனைத்து மதங்களுக்குமானது, அனைத்து மக்களுக்குமானது, அனைத்து மதங்களுக்குமானது. இப்படிதான் உங்க சட்டத்திட்டத்தில் இப்படி கொண்டு வருகிற பொழுது நீங்களே வந்து மதவெறியை தூண்டுகிறீங்க வெளிப்படையா சொல்லிடுறீங்க. அதனால எந்த திட்டமும் அது வந்து மக்களை அழிக்கிற திட்டமாக தான் அவங்க கொண்டு வராங்க. வரி போட்டதுலேருந்து ஜிஎஸ்டிலேருந்து கொண்டு வராங்க. அதனால அவங்க சொல்கிற பேச்செல்லாம் வந்து மக்கள் மனதில் நிற்காது. அவங்க பெரிய வெறியோடு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நிற்காது. தமிழ்நாட்டில் பாஜக காலுண்டுன்னு நினச்சா நிச்சயமாக முடியாது. இப்போ பாருங்கள், நேற்று தம்பி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இனி வந்து அவ்வளோன்னு சொல்லக்கூடாதான், வணக்கம் தாமரை வணக்கம்னு சொல்லணுமா. அது உண்மையாகவே யோசிச்சு பாருங்களேன். அதாவது நீங்கள் தேர்தலில் சொல்லுங்கள், அவ்வளோன்னு சொல்லக்கூடாது. இந்த தேர்தல்னால சொன்னால் போதுமா தாமரை வணக்கம்ன்ட்டு? என்ன அதாவது இது கேஸ் சிலிண்டரு, அது ரொம்ப பெரிய வருத்தமான செய்தி பதிவே பண்ணுறேன் நான். மோடி அவர்கள் இந்த போன மார்ச் 8 இல்லையா, மகளிர் தினம் இல்லையா, மகளிர் தினத்தை முன்னிட்டு 100 ரூபாய் கேஸ் விலையை குறைக்கிறாங்க. என்ன திட்டத்தை நீங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வரது யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8 வந்திருக்கப்பா, தேர்தல் முடிகிற இந்த நேரத்தில் மட்டும் 100 ரூபாய் குறைப்பீங்களா? நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்களா, கொஞ்சம் கூட எங்களை பற்றி நினைக்க மாட்டீங்க. மக்களை பற்றி, மக்கள்னால அவ்வளோ அறிவு இல்லாதவங்களா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கீழே கொண்டு போயிடும். இந்தியாவில் தமிழ் மொழி இருப்பது உலகத்திலேயே மிகுந்த சிறப்பு வாய்ந்த மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு பக்கம் பெருமிதம் கொள்றாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, தமிழரையும் மோடியால் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. இந்த பேச்சு எல்லாமே வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு வந்து கை கொடுக்குமா? அது முழுக்க முழுக்க தேர்தல் பரப்புரையினுடைய ஒரு வடிவம் தான்.
அதில் வந்து முழுசாக தமிழுக்கு இது பண்ண ஒரு மொழியை வளர்க்குறவங்க யாராக இருக்கணும் தெரியுமா? அவங்க அந்தந்த இனத்தை சார்ந்தவங்களால் தான் தம்பி அவங்களால வளர்க்க முடியும். என்னுடைய வழி எனக்கு தான் தெரியும். தமிழ் தேசிய சிந்தனையை தமிழர்கள் தான் வளர்க்க முடியும். உங்களால் வளர்க்க முடியாது. நீங்கள் இந்தி மொழியை தான் பேசுகிறீங்க. எத்தனை ஜல்ஜீவன் திட்டம், ஒரு திட்டம், அது என்ன தெரியுமா? மேல்நிலை குடிநீர் தொட்டிகளை வைக்கிற திட்டம், ஜல் ஜீவன் திட்டம். அந்த ஜல் ஜீவன் திட்டம் ஒன்றிய அரசோட திட்டம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இந்த ஜல் ஜீவன் திட்டத்தோட தான் வெளியே வருது. யோசித்து பாருங்க. ஜல் ஜீவன் திட்டம், ஜீவனால உயிர், ஜல்னா நீர், நீருக்கான உயிருக்கும் நீருக்குமான திட்டம்னு அது ஒரு அழகான தமிழ் சொல்ல நம்ம கொண்டு வர முடியாது. அவங்க அப்படியே பேரோட வராங்க. அந்த பேரோட தான் வருது. பிரச்சார் பாரதி தொலைக்காட்சி, பிரச்சார் பாரதி இல்லையா? இப்படிதான் வரும். ஏன்னா அவங்க மொழியில அவங்க கொண்டு வருவாங்க. அதனால ஒருத்தன் தமிழ் தேசிய சிந்தனை வருவாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். இன்னும் நான் சொல்றேன், இந்திய ஒன்றிய அரசு எப்படி தெரியுமா? மொழி வழி மாநிலங்களை வளர்க்க வேண்டும். இப்போ தமிழ்நாடுனா இங்க, பங்களாதேஷ்னா வங்காளி, இப்படி மொழி வழி மாநிலம் கர்நாடகானா கன்னடம், கேரளானா மலையாளம், இப்படி வளர்ந்தாதான் நல்லா இருக்கும். அவங்க மொழிக்கு அவங்க நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் மொழி வழியும் சிறந்திருக்கணும். மொழி வழி சிறந்திருக்கிற போது அந்த எல்லாம் சேர்ந்து ஒன்று இருந்து நாம ஒரு நல்லா இருக்கணும். அதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னது திமுக தான். அதுல விழுந்து போயிருக்கிறதும் திமுக தான். அது தொடக்கத்துல அந்த கொள்கையை வச்சாங்க 1974. அது விழுந்து போயிருக்கிறதும் திமுக தான். அதனால இது மாநில அரசுகள் தன் மொழியில ஒவ்வொரு மாநில அரசும் மொழிக்கு வளம் காண வேண்டும். இதெல்லாம் ஒன்றிய அரசோட பங்கெல்லாம் தேவையே இல்லை. அது வணக்கம் தாமரையோட நிற்கும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து பயணித்து கொண்டிருக்கிறார். 2026 வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த முறை ஒரு ஹாட் டாபிக்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அவங்க கட்சி தொண்டர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை எப்படி கருதுறீங்க? எனக்கு உண்மையாகவே நடிகராக அவரை ரொம்ப பிடிக்கும். அதோட தமிழராக பிடிக்கும். எனக்கு ஒரு ஐயா இருக்கு. இந்த அரசியல் களத்தில் நடிகர் விஜய் வர்றதுக்கு காரணம் ஒரு ஃப்ரெஷ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அழுத்துறாங்களோ, இதை நீங்கள் சொல்லி ஆகணும். எப்படி ரஜினிகாந்தை ஒரு நெருக்குதல் கொடுத்து வர வச்சாங்க இல்லையா? இப்போ மராட்டியனா மானத்தமிழன் சீமான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒதுங்கினாரு. அதே மாதிரி இவரை வர வைக்க பார்க்குறாங்களான்னு நினைக்கிறேன். அப்படி அல்லாது விஜய் தன் ரசிக வலிமை கண்டு அரசியலுக்கு வந்தால் நிஜமாக உண்மையாகவே அவரை வரவேற்கிறோம். ஒன்று, அவருடைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் நேர்காணல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து நடிப்புக்கு தான் அவர்கிட்ட இருக்கோம், அவர் கொள்கிற அரசியல் கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வரல, வரட்டுமே. இப்போ தானே இது பண்ணிருக்கேன் 2026, அதை காட்டும், பார்ப்போமே. அது இன்று வந்து இளைஞர்கள் வந்து எங்கள் பக்கம் நிற்கிறாங்கிறத பார்க்குறோம். அதனால் இப்போ விஜய்க்கு போடுறதுக்கும் அவர் ஒன்றும் இந்த இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, ஜெயலலிதா அம்மாவுக்கு, அது மாதிரி விஜய் சொல்லலை. அவங்க பொதுவாக சிந்திப்பார்கள் என்ன நினைக்கிறேன். நல்லவங்களை தேடி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவே ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சு. சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன? இந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? 5 கோரிக்கைகள் அவங்க வச்சுருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில், இந்த பாராளுமன்ற தேர்தலில் வரதில். அதில் 1 தான் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 1, தென் சென்னை மாவட்டத்தை அனைத்தினுடைய குறைகளை சொல்ல தனி இணையதள வசதி, அது மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ 5ல் 1 தான் நிறைவேற்றிருக்காங்க. நீங்களே பார்த்துக்குங்க அது எவ்வளோன்ட்டு. அடுத்து நவீன மீன் அங்காடி ஏற்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நிறைவேற்றலை. அப்புறம் அங்கே இருக்கிற மாநகராட்சி பள்ளிகள் எல்லாத்துக்கும் தனி இணையதள வசதி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க, அது நிறைவேற்றலை. அப்புறம் சோழிங்கநல்லூரில் மத்திய அரசினுடைய மருத்துவமனை எங்கேயுமே அங்கே இல்லை அந்த பகுதியில், அதை நிறைவேற்றலை. இப்படி நிறைவேற்றாத பகுதி நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் நினைக்கிறேன், ஒரு அரசியல் தலைவர் ஒரு எம்பி ஆகிட்டாங்களும் மக்கள் கழுத்தளவு தண்ணியில் நின்றுருந்தாங்க இந்த பிக்ஜாம் புயலில். அப்போ ஏன் உங்களால் வெளியில் வர முடியல என்ற கேள்வி என் மனசுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுது. மக்களும் அதை ரொம்ப வெறுக்கிறாங்க, ஏன் வரலன்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் நானும் கூட நினச்சிட்றாங்க அவங்கள நினச்சிட்றாங்க என்ன அப்போல்லாம் வரலன்னு கேட்குறேன். அப்புறம் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது, அவங்க இல்லைம்மா நாங்கள் சிட்டிங் எம்பி இல்லைம்மா, நான் இப்போ தான் வாக்கு கேட்டு வந்திருக்குன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு பல இடங்களில். ஏன்னா அவங்களுக்கு அது தோணுது வரலையேன்ட்டு. ஆனால் நாங்கள் செந்தமிழ் சீமானும் கல்லுக்குட்டை பகுதியில் பெத்தேல் நகரில் நாங்கள் போட்டில் போய் நிவாரணப் பொருள் கொடுத்தது காணொலியில் இருக்குது, அது பார்க்கலாம். ஓகே, அது அந்த விதத்தில் அது ரொம்ப அவங்களுடைய செயல்பாடு சரியில்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்து இந்த நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய கருத்து
பரப்பு செய்ததற்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.